இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. அரசியல்ல ஒரு கட்சி ஒரு சின்னம் வச்சிருக்குன்னா, அது வெறும் சின்னம் மட்டும் இல்லங்க. அந்த கட்சி எப்படி செயல்பட போது அப்படின்றதுக்கான ஒரு அடையாளம். டிவிகே கட்சிக்கு இப்போ விசில் சின்னம் குடுத்துருக்காங்க. அது ரொம்பவே முக்கியமா? எல்லாரும் அத பத்தி பேசின்னு இருக்காங்களே. எங்க பார்த்தாலும் ட்ரெண்டிங்ல, மீம்ஸ்ல, ரீல்ஸ்ல எல்லாத்துலயும் அத பத்தி போடுறாங்களே. அது முக்கியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா, சின்னம் வந்து நல்லா ஃபேமஸ் ஆகுற மாரி யாருக்கும் அவ்வளோ சீக்கிரமா குடுக்க மாட்டாங்க. கிடைக்காது. அதெல்லாம் ஒரு ஒரு லக் மாரி சொல்லலாம். அதாவது கேட்டு கிடைச்சிருக்குன்னா, அது டிவிக்கு கிடைச்ச லக் மாரி சொல்லலாம். இப்போ சூரியன், உதயசூரியன் பார்த்தீங்கன்னா, டிஎம்கே அது சூரியன் எல்லாருக்குமே ஃபேமஸான ஒரு ஒரு சின்னமா இருக்கு. எங்கேயுமே பார்க்குற ஒரு இதுவா இருக்கு சூரியன். ஸோ அந்த மாரி தான் ரெட்டை இலைக்குமே அது ரெட்டை இலை எங்கேயுமே மரத்தில இலைய பார்க்க முடியுது. அது எல்லாமே மக்கள் மனசுல அப்படியே பதியும். இது நம்ம சின்னம், இதுக்கு ஓட்டு போடலாம் அப்படின்ற மாரி ஒரு தாட் வரும். அந்த மாரி எங்கேயுமே பார்க்குற இடம், எங்க பார்த்தாலும் பார்க்குற மாரியான இருக்கணும். ஒரு ஃபேமஸான ஒரு பொருளா. அந்த மாரி ஒரு பொருள் ஒரு சின்னமா இருந்தாக்கா, மக்கள் வந்து எல்லாருமே ஈஸியா அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க. பார்த்தாலே தெரியும். ஓ! இது இந்த மாரியெல்லாம் வேலை செய்யுது அந்த பொருளு. அப்பட்னாக்கா, அவங்க அந்த சின்னம் வச்சிருக்காங்கனாக்கா, அத இத பேஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அவங்களும் நல்லா தான் ஒர்க் பண்ணுவாங்க. லஞ்சம்லாம் வாங்க மாட்டாங்க. அந்த மாரிலாம் ஒரு தாட் வரும் மக்கள்கிட்ட. முக்கியமா நம்ம இந்தியாவுல வந்து எல்லாருமே படிச்சிருக்க மாட்டாங்கல்ல. இந்தியான்னு மட்டும் இல்ல, உலகத்திலேயே எங்க வேணா பார்த்தீங்கன்னா, எல்லாருமே படிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாம் வயசானவங்கலாம் படிக்காம இருப்பாங்க. இல்ல கிராமத்தில இன்னமும் சரியா படிக்காதவங்க இருப்பாங்க. ஸோ, அந்த மாரி ஆளுங்களுக்கெல்லாம் ஈஸியா புரியிற மாரியான ஒரு எங்கேயும் பார்க்குற ஒரு சின்னமா அத வைக்கணும் அப்டின்ட்டு எல்லா கட்சியுமே ஆசைப்படுவாங்க. அந்த மாரி தான் இப்ப டிவிகேவும், விசில் அந்த மாரி ஒரு 2, 3 சின்னம் குடுத்துருக்காங்க. அதில விசில் வந்து செலக்ஷன் பண்ணி குடுத்துருக்காங்க தேர்தல் ஆணையம். ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம். டிவிகேவ பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல வெற்றி. அப்படி என்ன விசில் அவ்வளோ ஃபேமஸ் எல்லாரும் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்றாட லைஃப்ல எங்கேயுமே இப்போ டிராஃபிக் சிக்னல்ல சரி, இல்ல ஸ்கூல்ல, காலேஜ்ல எங்கேயுமே ரயில்வே ஸ்டேஷன்ல எங்க பார்த்தாலுமே ஒரு விசில் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஃபேக்ட்ரில அந்த மாரி. எல்லா இடத்துலயுமே விசில கண்டிப்பா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்குற டே டு டே லைஃப்ல, பஸ்ல முக்கியமா. ஸோ, அதனால கண்டிப்பா இது எல்லார் கூடவும் ஈஸியா மெர்ஜ் ஆகும். அதுவும் இல்லாம முக்கியமா விசில் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது தப்பு, எது ரைட்டு அப்படின்ற மாரி இண்டிகேட் பண்றதுக்கு தான் யூஸ் பண்றோம் எல்லாருமே. அந்த வகையில பார்த்தாக்கா, இப்ப டிவிகே வந்து விசில் எடுத்திருக்கிறது ஒரு நல்ல விஷயம் தான். அவங்க வந்து இப்ப இருக்கிற கட்சியில எது தப்பு, எது ரைட்டு அப்டின்ட்டு இண்டிகேட் பண்ற விதமா ஒரு விசில கொண்டு வராங்க அப்டின்ற மாரி மக்கள் மனசுல ஒரு தாட் வரும். இது டிவிகே ஃபேன்ஸ் அப்டின்னு சொல்றாங்கல்ல, அதாவது விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்புறம் இந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்க, அந்த கட்சியில இருக்கிறவங்க, அவங்க எல்லாருமே போல்டா சொல்லலாங்க. இந்த மாரி டிவிகேக்கு விசில் கிடைச்சிருக்கு அப்டின்ட்டு. ஊழல் நடந்தா அத எச்சரிக்கை பண்ணுவோம். தவறு நடந்தா அதுக்கு கேள்வி கேட்போம். அப்புறம் மக்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை வருதோ, அங்கலாம் நாங்க சத்தம் போட்டு அதுக்கான பதில கேட்போம், கேள்வி கேட்போம் அப்படின்ற மாரி ஒரு போல்டா சொல்லலாம். மக்கள் எல்லாருமே அதாவது டிவிகே மக்கள் எல்லாரும். ஸோ, அதனால டிவிகே ஃபேன்ஸு, டிவிகேக்கு சப்போர்ட் பண்றவங்க, அவங்க எல்லாருமே தயவு செய்து இந்த மாரி இந்த ரீல்ஸ் எல்லாம் போட்டுன்னு இருக்காங்கல்ல, அதாவது விசில் அடிச்சுக்கின்னு சும்மா கலாய்க்கு, காமெடிக்கு, மீம்ஸ்லாம் அதெல்லாம் பண்ணாதீங்க. அந்த மாரி பண்றது ஒரு மாதிரி சில்லறத்தனமா இருக்கு. அதுவும் இல்லாம இப்போ ஆப்போசிட் கட்சியில இருக்கிறவங்கலாம் நெறைய பேர் தேவையில்லாம வன்மத்தெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாரி வேணும்னே இந்த மாரி பஸ்ல நிறுத்தி பிரச்சனை பண்றாங்க, விசில் அடிக்கிறாங்க, கலவரம் பண்றாங்க அப்டின்ட்டு நெறைய தப்பாலாம் சொல்லுவாங்க. அவங்க தப்பே பண்ணியிருக்க மாட்டாங்க. இருந்தாலும் அந்த மாரி தப்பா நடக்குது அப்டின்ட்டு போர்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால நம்ம தான் அவேரா இருக்கணும். நம்ம தான் பாதுகாப்பா இருக்கணும். இந்த மாரி விசில் சின்னம் கெடச்சிக்கிறது ரொம்பவே ஒரு நல்ல விஷயம். அத வந்து நம்ம எப்படி பெனிஃபிட்டா நல்ல விதமா யூஸ் பண்ணலாம். அதுல பெனிஃபிட் ஆகுறோம் அப்படின்னு தான் பார்க்கணும். ஏனோ தானோன்னு ஆடிட்டு, இந்த மாரி பிரச்சனைலாம் போயிட்டு மாட்டக்கூடாது. அதனால எல்லாருமே பார்த்து உஷாரா இருங்க. அதான் நமக்கும் நல்லது. டிவிகே உடைய தலைவர் விஜய் வந்து எதுக்கெடுத்தாலும் அமைதியாவே இருக்காரு. கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து பெருசா எதுவும் இல்ல. அவரு பயப்படுறாரு. அவரு பிரஸ் மீட் குடுக்க மாட்டேங்கிறாரு. இந்த மாரிலாம் நெறைய விஷயங்கள் சொல்றாங்கல்ல. அவரு சைலன்ஸா இருக்காரு. சைலன்ட்டா அதாவது எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு. அமைதியா இருக்காரு. இவரு எதுக்கு கட்சியில வந்தாரோ தெர்ல அப்படின்னு எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாரோ தெர்ல. இவரு வேஸ்ட்டு. அவரு அரசியலாவே நம்ம பார்க்கல அவர் வந்தத அப்படின்ற மாரி சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற மாரி தான் இப்ப அந்த விசில் சின்னமும் வந்திருக்கு. அது எப்படின்னாக்கா, அதுவுமே விசில்ல நெறைய அர்த்தங்கள் இருக்குன்னு சொன்னேன்ல. அந்த மாரி அதுல இந்த அர்த்தமும் சொல்லலாம். அதாவது இவருக்கு வந்து எந்த பயமும் கிடையாது. இவரு எதுவுமே எத பத்தியும் பேசவும் மாட்டாரு. இது வந்து ஒரு சிங்கிள் மேன் ஆர்மி கிடையாது. அவர் மட்டுமே அப்படின்னு கிடையாது. இது வந்து மக்களுக்கான கட்சி மாரி தான் அவரு சொல்லியிருக்காரு. மக்கள் தான் என்ன கூப்பிட்டுருக்காங்க. நான் ஆல்ரெடி எல்லார் வீட்டுக்குள்ளவும் போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் அரசியலுக்கே வரேன் அப்டின்ட்டு சொல்லியிருக்காருல்ல. அது சும்மா சொல்லல. கண்டிப்பா எல்லாரும் நெறைய பேரு மோஸ்ட்லி அவரு வரணும் அப்டின்ட்டு நெனைக்கிறாங்க. அவர் எதுவுமே பேசலனாலும், மக்கள் அவர பத்தி பேசுறாங்க. அதுதான் இங்க முக்கியம். அதாவது விசில் வந்து இப்ப டிவிகே விஜய் அந்த தலைவர் அந்த கட்சி தலைவர் வந்து விஜய் டிவிகே கட்சில. அவர் விசில் வச்சு அவர் மட்டும் அடிச்சுன்னு இருந்தா அது பிரயோஜனம் கிடையாது. அவர் தொண்டர்கள் அடிச்சாலும் பிரயோஜனம் கிடையாது. இருக்கிற மக்கள் எல்லாருமே அடிக்கணும். அதுதான் பிரயோஜனம்.
இப்போ அந்த மாரி தான் நடக்குது. சும்மா ஒரு ஆள் விசில் வச்சுன்னு ஒன் மேன் ஆர்மி மாரி சுத்திட்டு இருந்தா எதுவுமே ஆவாது. அதுவும் இல்லாம பிரஸ் மீட்லாம் சும்மா மார தட்டின்னு நல்லா சொல்லலாம். இந்த மாரிலாம் பேசலாம் கெத்தா, இப்படி பண்ணுவோம், அப்படி பண்ணுவேன்ட்டு. ஆனா அது எல்லாமே வேஸ்ட்டு. அமைதியா இருக்கிறவங்க வந்து பயப்படுறாங்கன்னு அவசியம் இல்லங்க. அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா அது வந்து அதுக்கு மீனிங் கிடையாது. அமைதியா இருந்தாங்கன்னா, பெருசா ஒரு விஷயத்த உருவாக்கிக்கின்னு இருக்காங்கன்னு அர்த்தம். அதுவும் இல்லாம இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்கிற கட்சி, இதுல நெறைய பிரச்சனைகள் வேற. அது கட்சி ரீதியாவும் பிரச்சனை. லாஸ்ட்டா ஒரே ஒரு படம் பண்ணிட்டு வரேன்டா அப்டின்ட்டு சொல்லிட்டு வந்தாரா, அந்த படத்துலயும் பிரச்சனை. ஸோ எல்லாமே எல்லா சைட்ல இருந்தும் ஒரே ஆளே அட்டாக் பண்றாங்கல்ல. நம்ம தனுஷ் சொன்ன மாரி தான். ஒருத்தன் 10 பேர எதிர்த்தா அவன் வீரன், 10 பேர் சேர்ந்து ஒருத்தன எதிர்த்தா அவன் தலைவன் சொல்லுவார்ல. அந்த மாரி 10 பேரு சேர்ந்து கும்பலா ஒருத்தர எதிர்க்கிறாங்க. அதனால இப்ப இவரு தலைவரா உருவாகிட்டாரு விஜய். அவர போயிட்டு சும்மா நோண்டிக்கின்னு எதுவுமே பண்ணல, பயப்படுறாரு, இது பேச மாட்டேங்கிறாரு, அது பேச மாட்டேங்கிறாரு, இந்த இஷ்யூ நடந்துச்சு, இவங்களுக்கு ஆதரவா பேசல, அவங்களுக்கு ஆதரவா பேசலன்ட்டு கன்னா பின்னான்னு ஏதேதோ எவ்வளோ இஷ்யூ, எவ்வளோ பிரச்சனை நாட்டுல இருக்கு. அந்த எல்லா பிரச்சனைக்குமே போயிட்டு குரல் கொடுக்க முடியாது. தலைவர் ஒரு நல்ல தலைவர்னா எல்லா இடத்துலயும் போய் குரல் குடுக்கணும். ஆனா இப்ப தான் புதுசா ஆரம்பிச்சிருக்காரு. அந்த மனுஷன போட்டு சுத்தி சுத்தி எங்கன்னு போய் பார்ப்பாரு அவரு. அதனால அவர் வந்து அமைதியா இருக்காரு, பயந்துட்டாரு அப்டின்லாம் நெறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதுவுமே உண்மை கிடையாது. அவர் வந்து சைலன்ட்டா ஒரு பெருசா அந்த அரசியல் பேஸ்மெண்ட்ட வந்து ஸ்ட்ராங்கா போட்டுன்னு வராரு. ஸோ, கண்டிப்பா அவர் வந்து வின் பண்ண வாய்ப்பு இருக்கு. மக்கள் நெறைய பேர் அவர் பக்கம் இருக்காங்க. ஸோ, இந்த வீடியோவ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மாரி தோணுங்க. என்னடா இவன் டிவிக்கு சொம்பு தூக்கின்னு இருக்கான் அப்டின்ட்டு தோணும். அப்டிதான்னு வச்சுக்கங்களேன், தூக்கின்னு தான் இருக்கேன். எப்போ கை வலிக்குதோ அப்போ கீழ வச்சுருவேன். அவ்வளோதான். நம்ப என்ன பண்ண முடியும்? ஸோ, எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் வச்சுன்னு இருக்க வேண்டியது தான். எப்படியும் இவரு வின் பண்ணலனாலும் ஓரளவுக்கு மெஜாரிட்டியா வர வாய்ப்பு இருக்கு. எதிர்க்கட்சியா மாற வாய்ப்பு இருக்கு. ஸோ, இவரு திரும்ப சினிமாவுக்கு போகாம அரசியல்லே இருந்தாருன்னா, கண்டிப்பா வின் பண்ணிடுவாரு. இந்த கட்சி, இந்த ஆட்சி அப்படி இல்லன்னா அடுத்த ஆட்சியில புடிச்சிடுவாரு. ஸோ, இளைஞர்கள் நீங்க என்ன நினைக்கிறீங்க? யங்ஸ்டர்ங்க நெறைய பேர் விஜய் வந்து ஆதரிக்கிறீங்க. ஸோ, இது வந்து விசில் சின்னம். விஜய்க்கு எப்படி டிவிகேக்கு அது வந்து பெனிஃபிட்டா இருக்குமா? இல்லன்னா அதுவே பேக் ஃபயரா மாறுமா? அப்படின்ட்டு உங்களுடைய தாட் வந்து கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. பல வருஷமா மக்கள் என்ன தெரியுமா ஃபீல் பண்றாங்க? ச்சே! இவ்ளோ அநியாயம் நடக்குது. நம்மளால எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க முடியலையே. எதிர்த்து கவர்மெண்ட் எதிர்த்து எதுவுமே சொல்ல முடியலையே. கவர்மெண்ட் அதிகாரிகள எதிர்த்து, கவர்மெண்ட்ல வேலை செய்றவங்கள எதிர்த்து, எல்லாம் மக்கள பயமுறுத்தி வச்சுன்னு இருக்கிற மாரி தான் அடக்கி ஆள்றாங்க. இதுக்கு பேர் மக்களாட்சியே கிடையாது. இத எதிர்த்து கேள்வி கேட்கிற விதமா தான் இப்ப டிவிகேக்கு விசில் சின்னம் குடுத்துருக்காங்க. ஸோ, விசில் சத்தம் இனிமே நெறைய கேட்கும்.